சனி பயிற்சி பலன்கள். மீனம் ராசி. எந்த பிரச்சனையிலும் சிக்காமல் சமாளித்து கொள்ளும் குணம் கொண்ட மீனராசி என்பர்களே, திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி 29/3/2025 அன்று சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு, அதாவது உங்கள் ராசிக்கு வருகிறார். சனி பகவான் இதுவரை உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் இருந்தார். 7.5 சனி காலத்தில் அவரால் நன்மை செய்ய முடியாது என்பதை நீங்கள் அறிவீர்கள். அவர் இதுவரை பொருளாதார இழப்பையும் வீண் அலைச்சலையும் உருவாக்கியிருப்பார். எதிரிகளின் இடையூறும் அவ்வப்போது தலை தூக்கியிருக்கும். இதனால் சிலர் மன உளைச்சலுக்கு ஆளாகியிருப்பர். அதே நேரம் சனியின் 7ஆம் இடத்து பார்வையால் ஓரளவு நீங்கள் நன்மையும் பெற்றிருப்பீர்கள். உங்கள் முயற்சியில் தடைகள் வந்தாலும் அதை முறியடித்து இறுதியில் வெற்றி தந்திருக்கலாம். அதேபோல் பகைவர்களின் இடையூறுகள் உங்களை நிலைகுலைய வைத்திருந்தாலும் அதையும் சமாளித்து வெற்றி கண்டிருக்கலாம். இந்த நிலையில் சனி பகவான் உங்கள் ராசிக்கு அடியெடுத்து வைத்துள்ளார். இதுவும் சிறப்பான இடம் என்று சொல்ல முடியாது. ஆனால் பெரிய பாதகத்தை எந்த கிரகம் தந்துவிடாது என்பதை நீங்கள் உணர வேண்டும். பொதுவாக உங்கள் ராசியில் சனி பகவான் இருக்கும்போது உடல் உபாதைகளை தரலாம். சிற்சில பாதிப்புகளால் மருத்துவ செலவு வரலாம். ஆனால் அதை எளிதில் சமாளித்து விடுவீர்கள். உறவினர்கள் வகையில் வீண் மனக்கசப்பு வரலாம். இதனால் சிலருக்கு வீண் அலைச்சல் வரலாம். தொழில் நிமித்தமாக வெளியூர் செல்லும் நிலை உருவாகலாம். சனி பகவான் தான் இருக்கும் இடத்திலிருந்து நன்மை தராவிட்டாலும் தன் பார்வையால் நன்மை தர தயங்க மாட்டார். சனி பகவான் 3, 7, 10ஆம் இடத்தை பார்ப்பார். அந்த வகையில் உங்களுக்கு 3ஆம் இடத்து பார்வை மூலம் பல்வேறு நன்மைகளை தருவார். அவரது 3ஆம் இடத்து பார்வை உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமான ரிஷபத்தில் விடுகிறது. இதன் மூலம் காரிய அனுகூலத்தையும் பொருளாதார வளத்தையும் அவர் தருவார். குடும்பத்தில் மகிழ்ச்சியையும் தொழிலில் விருத்தியையும் தருவார். இது 7.5 சனி காலம் என்பதால் நீங்கள் புதிய தொழில் எதையும் தொடங்க வேண்டாம். பண விஷயத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். யாரையும் நம்பி பணத்தை கொடுத்துவிடக்கூடாது. கோச்சார பலனை கணிக்கும் போது மற்ற முக்கிய கிரகங்களின் நிலையையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். அந்த வகையில் குரு பகவான் தற்போது 3ஆம் இடத்தில் இருக்கிறார். அவர் தனது 3 பார்வைகளாலும் நன்மை தந்து கொண்டிருக்கிறார். இதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். அதாவது 3ஆம் இடத்தில் இருந்து சனி பகவான் நன்மை தராவிட்டாலும் அவரது 3 பார்வைகளாலும் நன்மை தந்து கொண்டிருக்கிறார். இந்த சனி பகவான் 14/5/2025 அன்று குரு பகவான் 14/5/2025 அன்று 4ஆம் இடத்துக்கு செல்கிறார். அந்த இடத்தில் அவரால் நன்மை தர இயலாது. அதே நேரம் 18/10/2025 முதல் 5/12/2025 வரை குரு பகவான் அதிசாரம் பெற்று உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு செல்கிறார். இது சிறப்பான இடம். அங்கு சென்ற பின்னர் உங்களுக்கு உத்தியோகத்தில் சிறப்பு வரும். குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். மாணவர்கள் நன்றாக கல்வியில் சிறந்து விளங்கலாம். குரு பகவான் தற்போதும் இந்த அதிசாரம் பெற்ற காலத்திலும் உங்களுக்கு நன்மை தருவார். இது ஒருபுறம் இருந்தாலும் நிழல் கிரகங்கள் உங்களுக்கு நன்மை தர காத்திருக்கிறார்கள். ராகுவும் கேதுவும் இப்போது சாதகமற்ற நிலையில் இருந்தாலும் 18/5/2025 அன்று பெயர்ச்சி அடைந்து உங்களுக்கு கேது நன்மை தருவார். அதாவது கேது பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடம் சென்று பல்வேறு நன்மைகளை தர இருக்கின்றார். இதனால் பொருளாதார வளம் அதிகரிக்கும். பகைவர்களின் தொல்லையிலிருந்து நீங்கள் விடுவிடுவீர்கள். உங்களது ஆற்றல் பெருகும். குடும்பத்தை பொறுத்தவரை மகிழ்ச்சி அதிகரிக்கும். வீட்டுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் பெறலாம். நகை ஆபரணங்கள் வாங்கலாம். மொத்தத்தில் பார்த்தால் இது 7.5 சனி காலம் என்றாலும் கேதுவின் பலத்தால் உங்களுக்கு அதிக நன்மை கிடைக்கும். குறிப்பாக மறைந்த முன்னோர்கள் ஆசி உங்களுக்கு நிறைய கிடைக்கும். அதன் மூலம் நீங்கள் எண்ணற்ற காரியங்களை சாதித்து முடிக்கலாம். வாழ்க்கையில் நிம்மதியை பெறலாம். பரிகாரம் என்று எடுத்துக்கொண்டால் நீங்கள் பெருமாள் கோயிலுக்கு சென்று வாருங்கள். முருகனையும் வழிபடுங்கள். ஏழைகளுக்கு இயன்ற உதவிகளை செய்யுங்கள். இதனால் தடையின்றி முன்னேற வாய்ப்பு கிடைக்கும். நன்றி, வணக்கம்.